இந்த வீடியோவை வழங்குவோர் வி கேர் ஷாம்பு ஹேர் கலர். ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் மன்னிக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு தமிழில் பேசி. ஸோ உங்களை பார்த்தா ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. எப்படிங்க இப்படி டான்ஸ் ஆடுறீங்க? ஐயோ, வேர் டு யூ கெட் த டிரைவ் ஃப்ரம்? அந்த மோட்டிவேஷன் எப்படி வருது உங்களுக்கு? ஃபேன்ஸ். ஃபேன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் உங்கள் டான்ஸில். உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் ஹிட் ஆகலைன்னா எனக்கு அந்த காசு சொத்து எல்லாம் மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஒரு தெலுங்கு படம் பண்ணாலே நாங்கள் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஆமாம், தமிழ் படம் ஒன்று பண்ணலாமே. கண்டிப்பாக பண்ணுவாங்க. எப்போலேருந்து நானும் வெயிட்டிங் தான். கீபோர்ட் ப்ளே பண்ண தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், எல்லாரும் கீபோர்ட். எதுக்காக அதை கற்றுக்கிட்டீங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ன சொன்னார் அவர்? சொல்லுங்க. ஏதோ ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கற்றுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக இருக்கும், டவுட் இல்லை. நீங்கள் ஷூட் இல்லாதப்போ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பண்ண பிடிக்கும்? ஐயோ, my father is my most favorite person in this entire world. More than my son, more than my daughter, more than my wife, more than my mother, more than anybody. My father is my most favorite person forever. Behindwoods மாத்தி யோசி வித் அக்னி. இந்த எபிசோடில் என் கூட நடிகர் அல்லு அர்ஜுன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ அல வைகுந்தபுரம்லோ ராமுடு அந்த பாட்டு ரிப்பீட் மோடில் போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? அந்த படத்தை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி 20 வருஷம் நீங்கள் சென்னையில் இருந்திருக்கீங்களாமே? ஆமாம் ஆமாம். உங்கள் லைஃப்பில் பாதி நாட்கள் நீங்கள் சென்னையில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ மெட்ராஸில் உங்களுடைய நாட்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் மன்னிக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு தமிழில் பேசி. ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. அப்படிங்களா? ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில் தான். ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு டி நகரில் ஒரு ஏரியாவில் இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா டி நகர்லேயே இன்னொரு ஏரியாவில் இருந்தோம். நான் முதல்ல பத்மஸ்ரீ சௌத்ரி ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறமா ஏஎம்எம் ஸ்கூல் கோட்டர்புரத்தில் இருக்கும் ஒரு ஸ்கூல், ஏஎம்எம் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறமா சென்ட் பேட்ரிக்ஸ் கொஞ்சம் அடையாரில் இருக்கும், அந்த ஏரியா படிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைதாப்பேட்டில் இருந்தாங்க. இந்த ஏரியாவில் தான் நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம். ஏரியா பாய்ஸ். ஆமாம் ஆமாம். ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களே இண்டஸ்ட்ரியில்? நிறையா உங்களுக்கு? இல்லை, இண்டஸ்ட்ரியில் கிடையாது. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களை பார்த்தா ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. என்னங்க அது? எப்படிங்க இப்படி டான்ஸ் ஆடுறீங்க? ஐயோ இல்லை, சீரியஸ்லி உங்கள் டான்ஸ்க்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு. ஓ, தேங்க்யூ. நான் உங்கள் டான்ஸை பார்க்கும்போது என் கண் அப்படி இப்படி போகுது. ஐபால்ஸ்லாம் அங்கே தான் இருக்கும். ஓ, தேங்க்யூ. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டான்சஸ். தேங்க்யூ. ஸோ அது எப்படி உங்களால் முடியுது? ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, ஆமாம், உங்கள் ஏர்லியர் ஸ்டேஜஸில் பரவாயில்ல, பட் இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இன்னமும் அப்படி ஆடணும், இன்னமும் அந்த மாதிரி ஒரு இப்போதான் ஆடணும். இந்த டைமில் தான் இன்னும் ஆடணும். ஸோ வேர் டு யூ கெட் த டிரைவ் ஃப்ரம்? அந்த மோட்டிவேஷன் எப்படி வருது உங்களுக்கு? ஃபேன்ஸ். My fans. Not doubt my fans. Not just fans. Fansனா not just people in the எப்படி சொல்கிறது, நம்ம இந்த டிப்பிக்கல் ஒரு இந்த ஃபேன் பேஜஸில் இருந்த ஆளுங்களோ, இல்லைன்னா நம்ம ஒரு கட் அவுட் போட்டுற ஃபேன்ஸோ, இல்லையா ஒரு ஃபேன்ஸ் ஆர்கனைசேஷனில் இருந்த ஃபேன்ஸே கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் who like my work, who enjoy my dance. உங்கள் மாதிரி. I'm not saying you're my fan. I'm just saying somebody who likes your work, people who admire your work. இந்த மாதிரி ஆளுங்கள் தான் அதை இன்ஸ்பயர் மீ டு பெட்டர். நீங்கள் சொல்கிறீங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் உங்கள் டான்ஸில். ஸோ நீங்கள்லாம் உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். நீங்கள்லாம் சொல்லும்போது ஒரு ஈவினிங் நீங்கள் போயிட்டு படம் பார்த்துட்டு அந்த ஈவினிங் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா, ஒரு ஆக்டராக எனக்கு அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை. எவ்வளோ காசு இருந்தாலும் படம் ஹிட் ஆகலைன்னா எனக்கு அந்த காசு சொத்து எல்லாம் மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் மீனிங் வரணும்னா படம் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணால் தான் எனக்கு எல்லாம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் உங்கள் ஒரு தெலுங்கு படம் பண்ணாலே நாங்கள் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஆமாம், தமிழ் படம் ஒன்று பண்ணலாமே? கண்டிப்பாக பண்ணுவாங்க. எப்போலேருந்து நானும் வெயிட்டிங் தான். எப்படியாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணலாம் தான் இவ்வளோ கொஞ்சம் டிலே பண்ணிட்டுரு. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும், எங்கே அடித்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே பிறந்தோம் எங்கே வளர்ந்தோம் அங்கே அடித்தா தான் அது ஒரு சந்தோஷம். there's great joy when you prove yourself in your home turf. It's my home, it's my first home. Madras is where I was born. I can't even say Chennai because it was not Chennai then. Madras is an emotion. Madras, exactly, this is the right word.
Madras is an emotion. It's the emotion that I was born in. Whoever I am today, my fundamentals, and a lot of your fundamentals in your life are formed before you're 18. A lot of my fundamentals are formed. They call me stylish star today. நிறைய பேருங்க வச்சுக்கலாம். பட் அது எல்லாமே தெரியும். நான் பண்ணுற டான்ஸ் அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆன பிளேஸ் மெட்ராஸில் தான். ஸோ whoever I am today, a lot of it goes credit to. So I have a lot of gratitude for Madras. ஸோ கண்டிப்பாக மெட்ராஸில் கண்டிப்பாக ஒரு தமிழ் படம் பண்ணோம், இந்த ஜனங்களை என்டர்டெயின் பண்ணோம். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆடியன்ஸ், வண்டர்ஃபுல் இண்டஸ்ட்ரி, வண்டர்ஃபுல் மார்க்கெட் ஆல்சோ. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக பண்ணேன், ஒரு நல்ல படம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒரு டைரக்டர், இந்த டைரக்டர் கூட கொலாபரேட் பண்ணுற ஆசைப்படுவேன் அப்படின்னா யாராக இருக்கும்? எனக்கு தமிழில் ரொம்ப நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, யூனோ. அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் இஸ் முருகதாஸ் கார். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். ஸோ ஐ ஹோப் முருகதாஸ் கார் இஸ் ஒன் ஆப்ஷன். பட் எப்போலேருந்து தேர் லாட் ஆஃப் நிறைய டேரக்டர்ஸ், நல்ல டேரக்டர்ஸுங்க. ஆஃப் லேட், யூனோ, ஐ ஈவன் லைக் ஆக்ட்லிஸ் ஒர்க். Atlee is a good director. And then Shankar sir, Manish sir பற்றி பேச தேவையில்லை. எதுக்குன்னா அவங்க in a way they're legendary directors. ரொம்ப ரசித்து அந்த ஜென்ரேஷனில் தான் வந்த பசங்க நாங்கள்லாம். ஸோ Shankar sir, Manish sir ரொம்ப ரசிப்போம் நம்மளாம். All Telugu people also. So and there are also so many other directors, yesteryear directors, Bhagiraj sir, Bharti Raja sir, so many people. And this, Tamil industry got great directors. I love Tamil industry. Nariya padanga, one of my favorite films, most films are Tamil guys. Tamil heroes, MGR sir, Shivaji sir, Rajini sir, Kamal sir. பார்த்துட்டு பிறந்தது வளர்ந்ததுலாம் அந்த படங்களை பார்த்து தானே. Highly inspired by those people. நிச்சயமா அது வந்து சீக்கிரமா அமையும் நாங்க நம்புறோம். நானும் அது அப்படி அமையும்னு தான் வேண்டிக்கிறேன். தெலுங்குல இருக்கிற அளவுக்கே மலையாளத்துல அப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கே, அப்படி ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆமா, அது ஒரு சில ஆக்டர்ஸால தான் அதை கிராக் பண்ண முடியுது. அதாவது ஒரு வெளி லாங்குவேஜுக்கு போய் அவங்க கிராக் பண்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தெலுங்குல ஐ திங்க் இட்ஸ் ஓன்லி, அது நிஜமா அது என் கிரெடிட் கிடையாது, அது மலையாளம் ஆடியன்ஸோட கிரெடிட் தான். லாங் பேக் என் படம் ஆர்யா, மை செகண்ட் ஃபிலிம், ஆல்மோஸ்ட் ஐம் டூயிங் மை 20th ஃபிலிம் நவ். ஆர்யா படம் ரொம்ப கிளிக் ஆகிடுச்சு. அங்கேருந்து தே காட் கனெக்டட். அங்கேருந்து படம் வந்துகிட்டே இருக்குது, அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பாண்ட் அப்படி போயிட்டே இருக்குது. ஃபேன்ஸ்க்கு, மலையாள ஃபேன்ஸ்க்கு எனக்கு அந்த பாண்ட் போயிட்டே இருக்குது. ஆல் கிரெடிட் டு மலையாள இண்டஸ்ட்ரி, மலையாள ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட், அண்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரி ஃபார் வெல்கமிங் மீ, and the Malayalam government for giving me a lot of honors. அந்த ஈவெண்ட்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ரஜினி சாரை பற்றி, ரஜினி சாரோட இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் அப்படின்னு. ஆமாம். எந்த மாதிரி விஷயங்கள் ரஜினி சாரை எவ்வளோ பிடிக்கும், ரஜினி சார்கிட்ட எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கு? நிறைய விஷயங்கள். பேசிக்லி ரஜினி சார்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இஸ் யூனிவர்சலி லைக் மேன். நீங்கள் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் கண்டக்டர்லேருந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், so much to learn from him. எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. Everybody falls for Rajini sir for his humility. That's that human factor of his thing you cannot deny. So எனக்கு Rajini sir, I have something to say about ஒரு quotation. This I say to all superstars. நான் சிரஞ்சீவி சார் பார்த்தா, ரஜினி சார் பார்த்தா, there's one thing that I feel. இந்த ரெண்டு பேர் பார்த்து there's one quotation which I've come up with, which is very, very true. What makes you a superhuman is the fact that you are more human than the others. Wow. So these people are superhumans because they are very, very human. True, very true. That's making them, superhumans, superheroes. தமிழ் படங்கள்லாம் பார்க்குறீங்களா? பார்க்கறதுக்கான டைம் கிடைக்குதா உங்களுக்கு? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ சமீபத்தில் பார்த்த படம்? எல்லாம் நிறைய படம் பார்ப்பேன். எனக்கு நிறைய தமிழ் படம் பார்ப்பேன், ரொம்ப ரசிப்பேன். சமீபத்தில் வந்த தமிழ் படங்கள் இல்லை சமீபத்தில் நீங்கள் பார்த்த ஒர்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண நடிகர்கள் அந்த மாதிரி நான் நிறைய இருக்குது. ஆஃப் லேட் நான் தனுஷ்காரியோட நம்ம அசுரன் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வெற்றிமாறன் சார் ரொம்ப நல்லா பண்ணார். தனுஷ் சார் ரொம்ப நல்லா பண்ணார். தனுஷ்கார் ரொம்ப நல்லா பண்ணார். ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இட்ஸ் அ வெரி, வெரி வெல் மேட் ஃபிலிம். ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப ரசித்தேன். வெரி நைஸ் ஃபிலிம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டான்சர்ஸ்னு. நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்து யாரோட டான்ஸை பார்த்து ரசிச்சிருக்கீங்க ரொம்ப? ஸ்டார்ட் பண்ணோன்னா எனக்கு கமல் சார் டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இஸ் அ வெரி குட் டான்சர். இஸ் அ குட் கொரியோகிராஃபர் ஆல்சோ. ரொம்ப சென்ஸ் இருந்த ஆக்டர். ஸோ ஹீ நோஸ் டெக்னிக்கலி இஸ் பிரில்லியன்ட். கமல் சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் பிக் திங். பட் சின்ன வயசுலேருந்து ரஜினி சார் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். பட் ஆஃப்டர் பிகமிங் அன் ஆக்டர், ஆஃப்டர் ஹேவிங் ஸோ மச் ட்ராவல் ஆல்சோ, ஐ ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட்ஸ் ஃபார் கமல் சார். అంటే it takes a lot to be someone like him in that generation, especially when nobody could see it in the world.
he saw it. And today it's very easy because we have so much exposure. Netflix vandirukku, there's so much of international exposure, so that's why we can believe this is possible. But in those days when nothing was there, he could see it and he believed in it. I have huge respect for Kamal Haasan sir. அதோட பல மடங்கு ரெஸ்பெக்ட் நீங்கள் உங்கள் அப்பா மேலே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இந்த படத்தோட ஈவெண்ட்டில் நான் பார்த்தேன். தேங்க்யூ. ஸோ அவ்வளோ ஒரு ஹார்ட் வெல்ட் மெசேஜ் அது அந்த ஸ்டேஜில். எனக்கே ஒரு மாதிரி ஐ காட் லிட்டில் இமோஷனல் உங்களை பார்த்தேன். தேங்க்யூ. ஸோ உங்கள் அப்பா ஹவு மச் டஸ் he mean to you? How much does my father mean to me? My father is my most favorite person in this entire world. More than my son, more than my daughter, more than my wife, more than my mother, more than anybody. My father, because I'm saying this, everybody could feel I could have a lot of problems. But still I'll say it. My father is my most favorite person forever. Avla padikum. Very nice. Yeah. So நம்ம இந்த படத்துக்கு வருவோம். ஸோ அந்த தோசை ஸ்டெப் உங்க பொண்ணோட ஸ்டைல்ல சொல்ல தோசை ஸ்டெப். ஆமா. ஸோ ரொம்ப கியூட்டா இருந்தது. முதல்ல அதுக்கப்புறம் வரேன் இந்த ஸ்டெப் ஹூ கேம் அப் வித் திஸ் ஸ்டெப்? கொரியோகிராஃபர் சேகர் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, சேகர் மாஸ்டர். இந்த கொரியோகிராஃபர் சேகர் மாஸ்டர் என்னன்னா, இந்த படத்துல ரெக்குவயர்மெண்ட் என்ன, நிறைய ஆர்டிஸ்ட்ல இருக்காங்க. மலையாளம் பிக் ஸ்டார் ஜெயராம் சார் இருக்காங்க, டாப்பு மேடம் இருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய ஏஜ் குரூப்ஸில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. முரளி சர்மா గారు, சச்சின் గారు, சுஷாந்த், நிவேதிதா, பூஜா ஹெக்டே, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா, இந்த படத்தில் எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அந்த ஆர்டிஸ்டில் எல்லாம் இந்த சாங்கில் இருக்காங்க. ஸோ எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒரு ஸ்டெப் பண்ணோம். நான் பண்ணிவிடுவேன் எதுக்குன்னா, பிகாஸ் ஆப்வியஸ்லி ஐம் ப்ரொஃபஷனல். பட் அவங்களெல்லாம் கூட பண்ணோம். ஸோ ஒரு சிம்பிள் ஸ்டெப் இருக்கணும்னு சொல்லி அந்த கம்போசிங் பண்ணாங்க. இப்படி இது யாராவது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பண்ணணும்னு சொல்லி கம்போஸ் பண்ணாங்க. எங்கள் அந்த நாளைக்கு என் பொண்ணு ஷூட்டிங் வந்தது. தட் சாங் வாஸ் ஹேப்பனிங். எங்கள் பொண்ணு ஷூட்டிங், ஷி கேம் டு ஷூட்டிங் தட் டே. அவள் பார்த்தா நான் இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தா. சரி வீட்டுக்கு போயிட்டான். அவங்க அம்மா கேட்டாங்க, அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, இல்லை அவர் ஷர்ட்டு சரியாக போடாமல் அப்படியே தோசை போட்டுட்டு இருந்தார். அப்போ வீட்டுக்கு போய் கேட்டான். அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா தோசை போட்டால் தான் காசு கொடுப்பாங்க, தோசை போட்டால் தான் துட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா நீ நல்லா தோசை போடு. நான் ஹவுஸ் ஸ்மார்ட்னு நான் நினைக்கிறேன். ஸ்மார்ட் தான். அது ஆக்சுவலி வந்து ஆஃப் கோட் ஸ்டெப், அது தோசை ஸ்டெப் ஆக்கிட்டாங்க அவரோட பொண்ணு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களோட முந்தின படம் and of course since we're doing in this medium, I like to take this opportunity to thank சமுத்திரகனி சார். இஸ் a wonderful director. ரொம்ப அவங்க படம் பார்த்து ரொம்ப ரசித்தோம். அதுக்கப்புறமா அவர் ஆக்டர் ஆனார். நிறைய நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. விஐபி படம்லாம் பார்த்தும்போது ரொம்ப நல்லா பண்ணார் இந்த ஆக்டர், இந்த ஆர்டிஸ்ட்டு. நினச்சிட்டு இருந்தோம், இந்த படத்தில் ஒரு ஆன்டாகனிஸ்ட் ரோல் வேணும், ஏதாவது ஒரு பவர்ஃபுல் ஆன்டாகனிஸ்ட் ரோல், ஒரு ரெகுலர் ஆன்டாகனிஸ்ட் ரோல் வரக்கூடாது, யாராவது ஒரு நல்ல பர்ஃபார்மர் வேணும் எங்களுக்கு, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் இந்த படம் நினச்சிக்கும் போது நாங்கள் சமுத்திரகனி சார் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அப்ரோச் ஆனோம். அண்ட் he obliged and he liked it and he did this film. It was very nice to have him on board. ரொம்ப சிம்பிளான, very nice simple person, very to the point, very hardworking, sincere, simple, pro work person, fast. நான் ரொம்ப somebody who I admire. நான் ரொம்ப பேசல அவர் கூட, பட் எப்போ இருந்தாலும் கொஞ்சம் பேசினேன். பட் somebody who I really admired is சமுத்திரகனி சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Now that I have an opportunity, sir, சமுத்திரகனி garu, it was a pleasure to work with you and I hope we collaborate more and more in the future. Just trying to understand. சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கரியர்ல நீங்க வந்து எங்க இருக்கீங்கன்னு தெரியும். பட் உங்களுடைய முதல் படம் கங்கோத்ரி நினைக்கிறேன் இல்லையா? அந்த டைம்ல உங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருந்தது? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததா? Were you confident that? இல்ல, I think I'm more confused now than before. அப்படியா? You can say that. இல்ல, when I started Gangotri, வயசு almost 19. ஒரு 19-20-year-old boy ரோல் அது. ஸோ I was very young and ஆக்டர் ஆனோம் ஆனால் ஆசை தான், எதுவுமே தெரியாது. அப்படி ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் டைம் I think I was more அப்போ கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்தது. இல்லைன்னா எதுவுமே தெரியாது. இல்லை, இப்போ என்ன பண்ணணும், இப்போ கன்ஃபியூஷன் இருக்கு. ஆக்சுவலி I had more clarity then because I didn't know. Ignorance is bliss. It's true. Ignorance is bliss.
அந்த மாதிரி யாராவது ஒரு யங்கர் செல்ஃபை உங்களுக்கு மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னா எந்த பர்சனாலிட்டியோட யங்கர் வெர்ஷனை பார்ப்பீங்க? ஏதாவது ஒரு பர்சனாலிட்டியோட, ஏதாவது ஒரு நடிகரோட சின்ன வயசுல போய் அவரை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, லைக் ஒரு டைம் மெஷின்ல போய் பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. யாரை போய் மீட் பண்ணுவீங்க, என்ன கேட்பீங்க? என்னதான் I'd like to go meet myself and say, boss, இப்படி இருக்கும், இப்போவே டைம் வேஸ்ட் பண்ணிக்காத, ரன் ஹார்டர்ங்கிற மாதிரி சொல்லுவீங்களா? There's always an opportunity. You know, I wish I could correct myself earlier. I think everybody lives with that feeling. Yeah. And இந்த படத்துல வந்து ட்ரெய்லர், நான் முன்னாடி அதை கேட்க வந்தேன், ட்ரெய்லர் வந்து இதுக்கு முன்னாடி வந்த உங்களுடைய படம் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் படமா? ஆமா ஆமா. அதோட ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அப்படி அகோரமா இருக்கும். பட் இந்த படம் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டர் வெயின் படம், அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கு. வாட் கேன் யூ சே அபௌட் தி ஃபிலிம்? இல்ல என்னன்னா, இந்த ப்ரீவியஸ் படம் நான் பேர் சூர்யா இஸ் அ வெரி ஆக்ஷன் ஓரியன்டட் அண்ட் அ வெரி ஹை ஆக்டிவ் ட்ராமா படம். ஸோ அந்த படத்தில் போகும்போது ஆக்ஷன் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் ஒரு விதமாக சொல்லணும்னா கொஞ்சம் வயலண்ட்டாக இருக்கும். பட் இந்த படம் இஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். ப்ரைமர்லி நாங்கள் எங்கள் ஃபோக்கஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் தான் இருந்தது. ஸோ we don't want to deviate much from that. ஆக்ஷன் வந்தாலும் இட்ஸ் அ ப்ரீஸி ஆக்ஷன், இட்ஸ் நாட் அ வெரி ஹார்ட் ஹிட்டிங் ஆக்ஷன், கொஞ்சம் என்டர்டெய்னிங் ஆக்ஷன். ஸோ நீங்கள் படம் பார்த்தா 4 ஃபைட் இருக்கும், பட் 4 ஃபைட் இஸ் நாட் அ வெரி வெரி சீரியஸ் ஃபைட், ஒரு மைல்டு ஒரு ப்ரீஸி ஃபைட்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் எந்த பார்த்தாலும் யூ வில் ஹேவ் தட் ப்ரீஸி ஃபீலிங். அது ட்ராமா வந்தாலும் ப்ரீஸியாக தான் இருக்கும், ஃபைட் வந்தாலும் ஹை ஆக்டிவ் ஆக்ஷன் வந்தாலும் கூட அது ப்ரீஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லாம் ப்ரீஸியாக இருக்கும். we want to keep the film very light. we don't want people to feel the strain. சரி வந்தோம் ஜாலியாக படம் பார்த்தோம் போனோம், இதில் ஒரு சோஷியல் மெசேஜோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெயினோ ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ட்ரூத்தோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் என்டர்டெய்னர் ஃபிலிம், கம் என்ஜாய், ஹேவ் ஃபன் ஃபார் சங்கராந்தி, அவ்வளோதான். நடுவில் நீங்கள் எடுத்த பிரேக்கும் அதுக்கு உதவி இருக்கும், இந்த மாதிரி சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ்க்கு எந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீடிஸ்கவரி மாதிரி இருந்தது உங்களுக்கு அந்த பிரேக்? இல்லை, நத்திங் ரீடிஸ்கவரி பார்ட் எஸ், பிகாஸ் ஒரு கேப் வந்தால் you'll always have an opportunity to take time and think what you're doing, who you are, what you did, and what you have to do, and what do you want. You have a lot of time to think about yourself. So this gap was helpful to check my strengths and check my weaknesses and understand where I'm doing wrong and where I have to do and see through that the gap doesn't come again. In the மாதிரி definitely it helped to develop myself. பட் எனக்கு என்னென்னா, இதுக்கு முன்னே ஒரு சீரியஸ் படம் பண்ணோம், அடுத்த படம் என்டர்டெய்னர் படம் பண்ணோம், அதுக்காக தேடிட்டு இருந்தேன். அது செட் ஆகிறதுக்கு இல்லை, நேரம் ஆச்சு, அவ்வளோதான். நிறைய புக்ஸ் படிப்பீங்களாமே நீங்கள்? யார் சொன்னாங்க? செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் நிறையா படிப்பீங்க? படிப்பேன், ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரே ஒரு புக் சஜஸ்ட் பண்ண முடியுமா எங்களுக்கு? ஒரு சிம்பிள் புக் சொல்கிறேன். இட்ஸ் a very simple book. I think it's a 60 pages book or 80 pages book. It's called Who Moved My Cheese by Dr. Spencer. It's Dr. Spencer is the name, if I'm not wrong. But the book's name is Who Moved My Cheese. ரொம்ப simple and a cute book. I think you can start with that. நீங்கள் ஷூட் இல்லாதப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பண்ண பிடிக்கும்? ஐயோ ஷூட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு I'll go start. I have OCD issues. So if shoot illana, I'll go start cleaning my room, cleaning my perfume bottles, cleaning my dresses, cleaning my clothes, arranging everything, arranging my stationery drawers. I can do it for almost 500 years. In Utta lifetime I'll keep on just rearranging my house. I can spend a lifetime just arranging things. So எங்க பொண்டாட்டி சொல்றதுப்பா, சீக்கிரமா ஷூட்டிங் போங்க, எல்லாம் விட்டா இதெல்லாம் என் கிச்சனுக்குள்ள இருந்தா வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் ஷூட்டிங் இருந்தா தான் கரெக்ட், வீட்டில் இருந்தா இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. கீபோர்ட் ப்ளே பண்ண தெரியுமா? ஆமா, ஐ லேர்ன் கீபோர்ட். எதுக்காக அதை கத்துக்கிட்டீங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது நீங்க சொல்றீங்களா? ஆக்சுவலி உங்களுடைய பிரதர் பாபி, ஆமா, அவர் ஒரு என்ன சொன்னாரு, அவர் சொல்லுங்க. ஏதோ ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கத்துக்கிட்டீங்களா? கண்டிப்பா இருக்கும், டவுட்டே இல்லை. கத்துக்கிட்டீங்களா? கண்டிப்பா இருக்கும். when I started இல்லை பார்த்தேன், ஒரு பையன் கிட்டார் வாசிக்கும் போது நிறைய பொண்ணுங்களெல்லாம் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். நான் நினச்சேன், சரி நம்மளும் பியானோஸ் கற்றுப்போம், அது கொஞ்சம் ஈஸி. கிட்டார்னா கையெல்லாம் வலிக்குது, கிட்டார் ட்ரை பண்ணலாம், ஒர்க் அவுட் ஆகலை, கையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வலிக்குது. பியானோ ட்ரை பண்ணேன், பட் I just learned some basics, அவ்வளோதான். I just finished grade 1, that's all. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்க மறந்துட்டேன். கூகுளில் மோஸ்ட் சர்ச்ட் தெலுங்கு செலிபிரிட்டி நீங்கள் தான். உங்களுடைய
அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் லைக் அடித்த சாங் உங்களோட தான். ஓ தேங்க்யூ. அண்ட் தெலுங்கு உங்களுடைய பாட்டு ஃபர்ஸ்ட் 100 மில்லியன் அடித்த பாட்டு உங்களோட தான். இப்படி 2020 உங்களுக்கு வந்து அமோகமாக ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இந்த ரெக்கார்ட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா. ஹையஸ்ட் ஹேஷ்டேக் தெலுங்குல வந்து ஹையஸ்ட் ஹேஷ்டேக் இந்த மாதிரி நிறைய இருக்குது. லாட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எஸ்பெஷலி ஆன் சோஷியல் மீடியா. ரெக்கார்ட்ஸ் ஆர் ஆல் டெம்பரரி பட் emotion is forever. Records are temporary but the feeling is forever. More than the records நான் என்ன பார்க்குறேன்னா இத்தனை பேர் பார்க்குறாங்க. It's a symbol that so many people are watching and they're watching it so many times. So இது only if it's Telugu audience இவ்வளோ பெரிய numbers வராது. There are a lot of audience outside Telugu audience like Tamil audience இருக்கலாம், இல்லை மலையாளம் audience இருக்கலாம், இல்லைன்னா நார்த் இந்தியாவில் நிறையா audience இருக்கலாம். And plus North India, not just North India but there are other countries also. Other countries na few people from Nepal. இப்போ தெலுங்கு படங்கள்லாம் டப்பிங் ஆகிறது ஹிந்தியில். ஸோ ஹிந்தி வெர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. கொஞ்சம் பாகிஸ்தானில், கொஞ்சம் நேபாளில், கொஞ்சம் அதர் கண்ட்ரீஸில் பார்க்குறாங்க. there's a lot of crossover audience. We call them crossover audience. நிறைய க்ராஸ் ஓவர் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த படம்லாம் பார்த்துக்கிட்டு இந்த கமர்ஷியல் படம்ஸ் ரொம்ப அவங்க லைக் பண்ணுறாங்க. தேர் ஆல் வாட்சிங். அதுக்கு தான் in YouTube or anywhere you see is the highest watched Indian film. My films, last 2 films are highest watched. Each one is around 200 million or something. So நிறைய பேர் they're liking this kind of a content. I hope to entertain them more and more with this content. All I'd like to say is that I will be entertaining you more and more in the future to come, and thank you so much for all the love, not just from just Telugu audience, but there's so many other audience from other places. I like to heartfully take this as an opportunity to thank all of you for watching our films and especially liking my work and having a special love towards me. Thank you. I hope to entertain you more and more in the future. டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியா அதெல்லாம் வந்து உங்களுக்கே வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்குதோ? இத்தனை பேர் உங்களை லவ் பண்ணுறாங்க, இத்தனை இடங்கள்ல இருந்து லவ் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கே வந்து ஒரு எனக்கே தெரியல, வீட்டில் உட்கார்ந்துருந்தா தெரிஞ்சிருக்காரு. But when you see so much in so many platforms, I was very very happy that there's so many people that liking my work. And there's so much of response coming from all over, and that's why the market has grown so much. So many people actually, I am also, with all humility, I am one of the reasons for a lot of audience to watch Telugu films also. So it's a prideful moment for me sometimes. Right. உங்களுடைய தமிழ் ஆடியன்ஸ், உங்களுடைய ஃபேன்ஸ், உங்களை ரசிக்கிற உங்களுடைய அபிமானிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். I wish every Tamil person bonds for this, during this Pongal time with your families. First be happy, cinema secondary. First be happy with your family and spend a good time. I heartfully wish all of you have a great Pongal. அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக படம் போவீங்க. And I hope you go watch Allu vaikunthapurramulo and I hope to entertain you and win your love. Pleasure meeting you. Thank you so much. எல்லாருக்கும் உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. Pleasure. இந்த வீடியோவை வழங்குவோர் வி கேர் ஷாம்பு ஹேர் கலர்.